நாளைக்கு லாங் ட்ரிப் போகிறேன். காருக்கு பெயிண்ட் அடிச்சிட்டேன், டயர்லாம் மாற்றிட்டேன், சீட் கவர் கூட போட்டிருக்கேன், கண்ணாடிக்கு டிண்டிங்லாம் ஒட்டிருச்சேன். பாருங்கள், சுற்றி வர பண்ணியாச்சு. ஹெட்லைட்டுக்கு எல்இடி வேறு போட்டிருக்கேன். சூப்பராக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் காரை நான் வந்து எல்லாம் நான் மெயின்டைன் பண்ணியிருக்கேன். பெயிண்ட் அடித்தேன், டிண்டிங் பண்ணேன், ஹெட்லைட்டு எல்இடி மாற்றினேன், எல்லாம் மாற்றியுமே அதான் ஓகே, அதை வச்சு நம்ம போகலாம், லாங் ட்ரிப் போகலான்னு இருந்தேன். ஆனால் இந்த ரிப்போர்ட் வந்து சிம்பிளி வேஸ்ட். அதுக்கப்புறம் என்னோடய பிளானே மாறி போச்சு. என்னென்னு சொல்கிறேன். ஹாய் நண்பா, எவ்ரிடே இம்ப்ரூவ்மெண்ட் சீரீஸ் பார்ட் 2. இப்போ என்ன சொல்ல வரேன்னா, காரோட டயரு, லைட்டு, அப்புறம் பெயிண்ட்டு, டிங்கரிங் ஒர்க்கெலாம் வச்சு நம்ம காரை நெக்ஸ்ட் லெவலில் எடுத்துகிட்டு போக முடியாது. நம்ம நினச்ச வரைக்கும் காரை இது மட்டும் பண்ணிவிட்டு நம்ம லாங்கில் போயிடலாம், அட்லீஸ்ட் போயிடலான்னு நினச்சோம். ஆனால் அது மட்டும் இல்லை. இவ்வளோ மோட்டிவேஷன், நம்ம இன்ஸ்பிரேஷன், இதெல்லாம் பெயிண்ட்டு, டிண்டிங்கு, டயர் சேஞ்சு, டயரை மாற்றுறது, எல்இடி போடுறது, என்ன இன்ஸ்பிரேஷன், மோட்டிவேஷனல் ஸ்பீச்சு எல்லாம் அதே தான். அது மட்டும் கார் இருந்தால் போகாது. அதுக்கப்புறம் ஒன்று இருக்குது, இதுதான் இன்ஜின். இந்த இன்ஜின் இல்லாமல் எனக்கு அந்த ரிப்போர்ட்டில் வந்தது இன்ஜின் ஃபெயிலியர், லோ கம்ப்ரெஷன், என்ன அப்புறம் வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷனில், காமன் ரெயிலில் ப்ராப்ளம், போரிங்கை கம்ப்ளீட்டாக மாற்றணும், வெரி கம்ப்ரெஷன் வெரி வீக். இந்த நிலைமையில் இருந்துக்கிட்டு காருக்கு என்ன தேவை? இன்ஜின் ஒழுங்காக இருக்கணும், மற்றது தான் அதுக்கப்புறம் தான் எல்லாமே. அந்த இன்ஜின் மட்டும் எனக்கு நல்ல கண்டிஷனாக இருந்தால் நான் லாங் ட்ரிப் போகலாம். நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இன்ஜின் நல்லா இருந்தால் தான் அதோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தால் அது நெக்ஸ்ட் லெவல் போக முடியும். அதே மாதிரி உங்களுடைய ஹார்ட் நல்லா இருந்தால் தான் உங்களுடைய தாட்ஸ் நல்லாயிருக்கும். தாட்ஸ் நல்லா இருந்தால் தான் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நெக்ஸ்ட் லெவல் போக முடியும். பிரியாரிட்டைஸ் யுவர் ஹெல்த். இது எதுக்கு சொல்கிறேன்னா, உங்களுடைய கால்ஃப் மசில் இருக்குல்ல, அதை வந்து ஆக்டிவேட் பண்ணுங்கள். ஆக்டிவேட் பண்ண அன்னைக்கு கெண்டைக்கால் சதையை ஆக்டிவேட் பண்ண அன்னைக்கு இதயத்துக்கு சப்போர்ட்டாக இருக்குது, இதயத்தோட ஒர்க்லோட குறைக்குது. இது ரொம்ப முக்கியம். இதை பண்ணால் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எனி ஃபீட்பேக் கமெண்ட் இன் த கமெண்ட் பாக்ஸ். மோட்டிவேஷன் இன் தமிழ்.